وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு சமாதானத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. அடியார்களுடைய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கிற நேரத்திலேயும் கேட்கப்படுகிற துஆக்கள் பலமுள்ளவைகளாக இருக்கிறது, மறுக்கப்படாது. இந்த அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற பாலஸ்தீன், சிரியா, எகிப்து இது சார்ந்த பகுதிகளில் ரமதானுடைய மாதத்திலேயும் கடுமையான பதட்டமான சூழல்களும், போர் பேர் ஆபத்துகளும், பேர் அழிவுகளும் சூழ்ந்திருக்கிற அந்த மக்களுக்காக நாம் தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். எல்லா சோதனைகளிலிருந்தும் அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் வாழுகிற தேசத்திலேயும் நமக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்படுகிற பல்வேறு சதித்திட்டங்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ரமதானுடைய மாதத்திலேயும் பாசிசத்தினுடைய கோர முகங்கள் அவ்வப்போது வடக்கே பெரும் விளைவுகளை தந்து கொண்டிருக்கிற சூழலில் எல்லா சமூகத்திலேயும் அமைதி நிலவுவதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, ரமதானுடைய மாதத்தில் இந்த மூன்றாவது பகுதி என்பது பிரதானமான பங்கை பெறக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிற கடைசி 10 நாட்கள். இந்த 10 நாட்களை பயன்படுத்துவது நோன்பாளிகளுடைய விழிப்புணர்வை பொறுத்து. காரணம், ஒவ்வொரு நாளிலேயும் குறிப்பாக ஒற்றைப்படையான தினங்கள் வருகிற பொழுதெல்லாம் 1000 ஆண்டுகளை உள்ளடக்கிய ஒரு இரவுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தொடர்ந்து வழங்குகிறார். 84 வருடங்கள் பாவமே செய்யாமல் வாழ்ந்தால் எத்தகைய உயிர் பாக்கியங்கள் கிடைக்குமோ ஒரு இரவில் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். குர்ஆன் திரும்ப திரும்ப அந்த வசனங்களில் சொல்லுகிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவன்று நான் இறக்கி தந்தேன். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன தெரியுமா?
இப்படி கேட்டுவிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைத்து விட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தேர்வு செய்து அதில் குர்ஆனை இறக்கி தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூமின்களே, அவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த அந்த 10 நாட்கள் இன்னைக்கு மக்ரிபில் இருந்து தொடங்குது. அதுல முதன்மையான வணக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்நாள் முழுவதும் செய்து காண்பித்திருக்கிறார்கள். ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது. இஅ்திகாஃப் என்று சொன்னால் ஒரு மனிதர் தன்னுடைய கோரிக்கைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அடம் பிடிக்கிற விதத்தில் தன்னை இபாதத்துகளுக்குள் ஆட்படுத்திக் கொள்வது, தங்கிறது அர்த்தம். இஅ்திகாஃப்னா தங்குவது. தன்னுடைய மஹல்லாவுடைய மஸ்ஜிதிலோ ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலோ அந்த வரம்புகளோடு இந்த இஅ்திகாஃப் இருக்கிறவங்கன்னா அது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு இபாதத்திலேயே கழிப்பதற்கான பெரும் வாய்ப்பு. அதுல 10 நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு 2 ஹஜ் 2 உம்ராவுடைய பெரும் நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். அது ஒரு மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான பெரும் வாய்ப்பு. தனிமையில இருக்கணும், 10 நாள் செல்போன் இல்லாம இருக்கணும், அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் குர்ஆனோடு பயணிக்க வேண்டும், இரவு வணக்கங்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும், நிறைய விக்ர் தஸ்பீஹாத்துகளை செய்ய வேண்டும். இப்படிக்கான ஒரு வாய்ப்பை இந்த கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃபின் வழியாக வழங்குவதை பயன்படுத்தும் பொழுது உலகத்திலேயே லைலத்துல் கத்ரை உறுதியாக அடைந்து கொண்டவர் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அது சுன்னத்தான அமல். ஒரு மஹல்லால யாரு இல்லைன்னா எல்லாரும் குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள். இருக்கக்கூடியவர்கள் அதை இபாதத்தாக கழிக்க வேண்டும். இருக்கக்கூடியவர்கள் முதல் கண்டிஷனை செல்போன் கொண்டு வராம இருக்கணும். செல்போன் வச்சுட்டு இஅ்திகாஃப் இருக்கிறதுங்கிறதுல எந்த பிரயோஜனமும், எல்லாவற்றையும் துறப்பதற்கான பயிற்சி தான் இஅ்திகாஃப். அதே போல ஒரு பகல், ஒரு இரவு, 1 மணி நேரம், ஒரு 10 நிமிடம் இஅ்திகாஃபை நியத்து செய்து கொண்டு பள்ளிவாசலில் இருப்பது முஸ்தஹப்பான காரியங்களாகும். வேறு நேர்ச்சிக்காக ஒருவர் எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆக வேண்டும் அல்லது நடந்தால் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு நியத்து செய்யறவங்க நோன்பு வைத்துக் கொண்டு இஅ்திகாஃப் இருப்பது கட்டாயமாகி விடுகிறது. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் என்பது இபாதத்திற்கான மிக பெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மூமின்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸுகளிலே எந்த ஒரு உபதேசத்தை இந்த உலகத்திற்கு முன்வைக்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுடைய எச்சரிக்கை மறுமையை முன்னிறுத்தி தான் அவர்களுடைய பேச்சுகள் அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்களோ பெருமானாருடைய ஹதீஸுகளோ மறுமையை முன்னிறுத்தி தான் ஒரு செய்தியை நமக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கும். நீங்க எந்த வசனத்திலேயும் தேடி பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய அந்த கருத்துக்கள் என்பது இந்த துனியா அழிஞ்சு போயிடும், இந்த துனியால நீங்க நிரந்தரமாக இருக்க மாட்டீர்கள், இந்த துனியா என்பது உங்களுக்கான ஒரு பயிற்சி களம், எல்லாத்தையும் எல்லாம் பேசலாம். சரி, நம்முடைய முடிவு என்ன என்று வருகிற பொழுது நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்வு அழிவே இல்லாதது, நிரந்தரமானது. இப்படி குர்ஆன் நடுவிலேயும் மறுமையை முன்னிறுத்தி பேசப்படுகிற நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுல மறுமையை ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி
ஒரு ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கோம், மலாயிக்கத்துமார்களை நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம். அந்த வரிசையில நம்பிக்கையோடு நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை மறுமை நாளை சொல்லுங்க, மறுமை நாளை நம்புகிறோம். இது மிகப்பெரிய ஒரு விவாதத்திற்கான ஒரு செய்தி. ஏன்னா மறுமையை நம்பாத ஒரு பெரும் கூட்டம் உலகத்தில் வாழ. ஆனால் மூமின்களுக்கான அடிப்படை கொள்கைகளில் மறுமையை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா ஈமான் இல்லாம போகுது. நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தினுடைய அத்துணை சித்தாந்தங்களும் அடிபட்டு போகுது. மறுமையை நம்பலன்னு வச்சுங்களேன், இப்ப எதுக்காக தொழுகிற கேள்வி வரும். ஏன் நோன்பு வைக்கிற, ஏன் தர்மம் கொடுக்கிற, எதற்காக நல்லவனாக வாழ வேண்டும், அறப்பணிகள் ஏன் செய்ய வேண்டும், எல்லா கேள்விக்கும் ஒரே பதில்தான் மறுமை நாள். மறுமை நாள், இந்த மறுமை நாளை ரப்பல் ஆலமீன் திட்டமிட்டு அதனை காட்சிப்படுத்தி நம்புங்கள் என்று சொல்லுகிறார். 1,24,000 நபிமார்கள் வழியே அந்த நம்பிக்கையை ஆழமாக பதிய செய்த ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் மூலம் அதை காட்சிப்படுத்தினார். இதுதான் பெருமானாருக்கும் முந்தைய நபிமார்களுக்கும் உள்ள வேறுபாடு. அத்தனை நபிமார்களுக்கும் செவிவழி செய்தியாக சொல்லி தந்த அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லுங்க காட்சிப்படுத்தி காட்டி தந்தான். மிஅராஜினுடைய வரலாற்றை நீங்கள் எந்த ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் ஆத்மார்த்தமாக படிப்பீர்கள் என்று சொன்னால் நம் அறிவு திகைத்து போகிற பேர் அற்புதங்களை தான் மிஅராஜில் அல்லாஹ் நடத்தி இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான செய்தியாக அல்லாஹ் சொல்வது லினுரியஹு மின் ஆயாத்தினா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காட்டி கொடுப்பதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இப்ப மூமின்களே, மற்ற எல்லா நபிமார்களும் இந்த மறுமையினுடைய காட்சிகளை கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்ததில்லை. பெருமானார் சொல்லுங்க பார்த்திருக்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு தாக்கம், இஸ்லாத்தின் மீது இவ்வளவு ஈர்ப்பு. நம்முடைய ஈமானுடைய நம்பிக்கை தினம் தினம் அது கூடுவதற்கான காரணம் இதுதான். பெருமானார் பார்த்து விட்டு வந்தார்கள். என்ன பார்த்தாங்க, எங்க போனாங்க? ஏன்னா விஞ்ஞானத்தோடு போட்டி போட்டு பயணிக்கிற மார்க்கம் இஸ்லாம். இந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்து நிறைய விவாதங்களை, அது 6 மாசத்துக்கு ஒருக்கா நடக்கும், 3 மாசத்துக்கு ஒருக்கா நடக்கும். எங்க போறாங்க இவங்க? இவங்க எந்த இடத்திற்கு பயணப்பட்டார்கள்? 400 கிலோமீட்டர் தூரம். ஒரு ஸ்பேஸ். ஒவ்வொரு நாடும் தங்களுடைய ஆராய்ச்சிக்காக முதலாவது வானத்திற்கு கீழேயும் 4 அடுக்குகளை தாண்டிய நிறைய ரகசியங்களை சொல்றாங்க. சில இடங்கள்ல காற்று இருக்காது, சில இடங்களில் ஏற்படுகிற வெப்பம் ஆள பொசுக்கிடும். எத்தனையோ அதிசயங்களை விஞ்ஞானம் வெளி கொண்டு வந்து கொண்டே இருக்குதா இல்லையா? இன்னும் மனுஷன் நாம பார்க்கிற வான் பகுதியை கூட தொடவில்லை, அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிற வானம் அது எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது யோசியுங்கள் அல்லாஹ். இதையெல்லாம் தாண்டி மிஅராஜினுடைய பயணம் பெருமானாருக்கு நடத்தப்பட்டது. லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் படைச்சிருக்கிற படைப்புகளில் என் அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக, நாம் காட்டுவதற்காக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எப்படி சாத்தியம்? விண்கலம் இருந்ததா? என்றவர் பயிற்சி பெற்றார்களா?
அல்லாஹ்வுடைய பேரதிசயம். ஆனால் மிஅராஜினுடைய பயணத்தை குர்ஆன் மறுக்கல, ஹதீஸ்கள் மறுக்கல, விஞ்ஞான உலகமும் மறுக்கவில்லை. இன்று வரையிலும் பெருமானாருடைய மிஅராஜ் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. கியாமத்துக்குள்ள பெருமானாரின் மிஅராஜ் விஞ்ஞான வழியாக நிரூபிக்கப்பட்டு அதன் வழியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அதிசயங்கள் நிகழும். மூமின்களே, இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது தெரியுமா? மறுமை என்பது நம் புற அறிவிற்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் அல்லாஹ் நம்ப சொல்றான். குர்ஆன் எப்படி தொடங்குதுன்னா, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். குர்ஆன் அல்லாஹ் தொடங்கும் போதே இத சொல்றான், உனக்கு தெரியாத விஷயங்களை நீ நம்பணும்ங்கறான். தெரியாத விஷயங்களை நம்பு. இப்ப இந்த நம்பிக்கை நம்மிடம் இருப்பதினால தான் இங்க கூடி வந்திருக்கோம். கையேந்தி கேட்கிறோம் இல்லையா? எல்லாமே நம்பிக்கை தான். அல்லாஹ் நம்பிக்கை, மறுமை நாள் நம்பிக்கை, மலாயிக்கத்துமார்கள் நம்பிக்கை, மன்னரை வாழ்வு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொன்னார். அந்த அடிப்படையில் மூமின்களே, மறுமை என்பதை முதன்மைப்படுத்தி தான் நம்முடைய தீன், நம்முடைய இஸ்லாம், நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது. வாழ்க்கை குறித்து பெருமானார் ஒவ்வொன்றையும் சொல்வார். நேர்மையா நடந்துக்குங்க, மறுமையில வெற்றி பெறுவீங்க. பாவங்கள் செய்யாதீர்கள், மறுமையில் தண்டனையிலிருந்து காக்கப்படுவீர்கள். இப்படி சொன்ன பெருமானார் மறுமையினுடைய வாழ்வுக்கு நம்பிக்கை ஊட்டி நமக்கு சொல்வாங்க, மறுமையினுடைய தொடக்கம் எங்கே? மறுமையினுடைய தொடக்கம் எங்கேன்னு சொன்னா கபர். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு போனாங்கன்னா, கபரிஸ்தானுக்கு போனா தேம்பி தேம்பி அழுவார்கள், தாடி நனைந்து விடும். இப்ப கேட்பாங்க, நபியினுடைய சபையில எத்தனையோ விஷயங்கள், அதற்கெல்லாம் அழுகாத, மனம் குமுறாத நீங்கள் இந்த கபரிஸ்தானுக்கு வந்தவனை இப்படி தேம்பி அழ ஆரம்பிக்கிறீர்களே என்ன? அப்பதான் உஸ்மான் நாயகம் சொல்லுவாங்க, இந்த கபரிஸ்தான் மன்னரை என்பது அப்போது மன்சிலின் மனாசிலில் ஆகிறா, மறுமையினுடைய முதல் இடம். மறுமையினுடைய நான் நம்பி இருக்கிற மறுமை கபரில் இருந்துதான் தொடங்குகிறது. இதே பெருமானார் சொன்னார்கள், யார் மன்னரையில் காப்பாற்றப்பட்டு விடுகிறாரோ மற்றதெல்லாம் அவருக்கு என மறுமையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் அங்கதான் தொடங்குது. கபரில் அடக்கப்படுறோம், மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். வல்பாசி பாதல் மௌத், நம்புறோமா இல்லையா? மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம். சரி, எழுப்பப்பட்டு எப்படி என்ன நிகழும்? நிறைய காட்சிகளை ரப்பல் ஆலமீன் அடக்கிட்டே போறான். நீங்க வரணும், உங்களுக்கு நன்மை தீமைகளை நிறுத்து பார்க்கக்கூடிய விசாரணைகள் உண்டு. ஒவ்வொரு கட்டம் அதனுடைய கடைசி ஒரு எண்டுல ஒரு சமாதானம், ஒரு எச்சரிக்கைக்கான 2 செய்திகள் குர்ஆன் வழியே முன்வைக்கப்படுது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இது என்ன? இதெல்லாம் உண்மையா? யாராவது பார்த்திருக்கிறார்களா? இல்ல நம்ம அறிவுக்கு இது புலப்படுதா? இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல சொர்க்கம் என்று இருக்கிறது, நரகம் என்று இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்வது அறிவுடைமையான்னு கேட்கலாம். அதனாலதான் நான் சொன்ன, அறிவை கலட்டி வச்சுட்டு ஈமான தூக்கி மாட்டணும். அறிவை இந்த அறிவும் ஒத்துக்க வைக்கும். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி முந்த வேண்டியது என்ன தெரியுமா? ஈமான். இந்த நம்பிக்கையில பெருமானார் சொல்லிட்டே போறாங்க. கபரு, எழுப்பப்படுதல், விசாரணைகள், வெற்றி தோல்வி, சொர்க்கம் நரகம், எல்லாவற்றுக்கும் பிறகு எந்த ரப்பு எல்லாவற்றையும் படைத்து மனிதனை பிரதிநிதியாக ஆக்கி தன்னை வணங்கும்படியும் தனக்கு இணை வைக்க கூடாது என்று சொன்னாலோ அந்த ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். இதெல்லாம் மறுமையினுடைய காட்சியாக பெருமானார் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இப்ப மூமின்களே, ரமலானுடைய மாதத்திலே இந்த கடைசி 10 நாட்கள் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இஅ்திகாஃபின் வழியே நீங்கள் மறுமையை வெற்றியாக்கிக் கொள்ளலாம்.
துஆக்களின் வழியே, சதகாக்களின் வழியே, ஃபித்ர் சதகாவை முன்கூட்டியே நிறைவேற்றுவதன் வழியே. அதுல ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டிய அழுத்தமான நம்பிக்கை என்ன தெரியுமா? முதல்ல நான் மௌத்தாகிற பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதுதான் நம்முடைய முதல் நம்பிக்கை ஒரு நோன்பாளிக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம பாவங்கள் சில நேரங்கள்ல நம்மளை எந்த அளவுக்கு துணிவாக யோசிக்க வச்சிருதுன்னு சொன்னா எனக்கெல்லாம் மௌத்து வராதுங்கிற மாதிரி அப்படி யோசிக்க வைக்கிறது. அதான் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை. பயந்து கொள்ள வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லாருக்கும் மௌத்து வரும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் நல்ல மௌத்தாகும், நான் ஈமானோடு மரணிக்க வேண்டும், எல்லாருடைய துஆவோடு மரணிக்க வேண்டும். நான் இந்த வாழ்வை சரி செய்து கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கை தான் ரமலானுடைய இறுதி நாட்கள். சரி, கலிமாவோடு ஈமானோடு மரணிச்சிட்டோம், கபரிலே கொண்டு போய் வைக்கப்படும் பொழுது பெருமானார் சொல்றாங்க, அந்த மறுமையை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் முதலிடம் கபர். சையதுனா இப்னு அப்பாஸ் ஒரு குழுவினர்கள் வந்து சொன்னாங்க, எங்க பிரயாண குழுல ஒருத்தர் மௌத்தாயிட்டார், பிரயாண குழுல ஒருத்தர் மௌத்தாயிட்டார், அவரை அடக்கம் செய்வதற்காக நாங்கள் குழியை தோண்டினோம், நிறைய விஷஜந்துகள். நீங்க யாராவது இந்த கபர் தோன்ற நபரோடு நீங்கள் உரையாடி பாருங்க. நம்ம தான் அதெல்லாம் செய்ய மாட்டோம், அது செய்யணும். அவர் மிரட்டருக்கு மட்டும் போய் நிற்பாங்க, 4 அடி வெட்டி எட்டு, அவன் நினைச்சுப்போம் அவர் 10 அடி வெட்டுறவன். கேட்கணும் என்னென்ன அனுபவங்கள், நம்ப முடியாத அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கும். இப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க தோண்டினாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மனிதருடைய வாழ்வை குறித்து கேட்கிறார். யார் மௌத்தாயிட்டாருன்னு நீங்க ஜனாசாவை சொல்றீங்களோ, அப்ப அவருடைய வாழ்வு ஒரு திருப்திகரமான பதில் இல்லை. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இங்கேன்னு இல்லைங்க, உலகம் முழுவதும் இந்த ஆளுக்கு எங்க கபர் தோண்டினீங்கன்னாலும் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். தோண்டப்பட்ட கபரினை தூக்கி எரிந்து விட்டு மண்ணை மூடி விட்டு ஓடி விடுங்கள். நம் கண்ணுக்கு தெரிகிற 6 அடி கபருக்குள் நடக்கிற மர்மங்கள் மனிதர்களால் தீர்மானிக்க முடியாது இல்லையா? அங்கிருந்தே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க எப்பயுமே அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், சொர்க்கத்தை கேளுங்கள். ஏன்னா அவன் வாளன்றியா வந்து யார் யாரெல்லாம் நரகவாதிகள், யாரிடம் நரகவாதிகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு மன்னிப்பு கேட்டு மாறுகிற திருந்துகிற மனிதர்களுக்கு நரக விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூல். சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி நாட்கள்ல அல்லாஹ்விடத்திலிருந்து நரகத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அந்த மொத்த காட்சி முதலில் உருவகப்படுத்தப்படுவது கபரில. நமக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அடக்கனவங்க செருப்படி சப்தம் 40 எட்டுகள் எடுத்து வைத்து விட்டாலே மண்ணுக்குள் மறுமையினுடைய காட்சிகள் ஆரம்பமாகிவிடும். மனிதர்கள், ஜின்னுகளை தவிர எல்லா உயிரினங்களும் அதை பார்க்கிறது, அலறி ஓடுகிறது என்று பெருமானார் எச்சரித்தார்கள். அதிகமா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆல பாருங்க, நம்மளே கேட்க சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா வகீனா வகீனா, நரக நெருப்பினுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அதனுடைய வெள்ளோட்டம் கபரில் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், நீங்க என்ன 6 அடி கபர்களை வச்சுட்டு வந்துட்டோம் இல்ல, இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, நீங்கள் மறுமையில் ஆசைப்படுகிற சொர்க்கத்தின் ஒரு தோட்டமாக இருக்கலாம். வைமா ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நார், நரகத்தின் படுகொலிகளில் ஒன்றாக கூட உங்களுடைய கபர் இருக்கலாம். அதனாலதான் உஸ்மான் நாயகர் சொல்றாங்க, கபரிஸ்தானுக்கு வந்துட்டாலே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துடும். ஏன்னா மறுமையினுடைய தொடக்கம். மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, 2 வானவர்கள் வருவாங்க,
மரணித்தவரை எழுப்பி வைத்து எஃப்ஐஆர், முதல் கட்ட விசாரணைகள். அல்லாஹ் ஒரு தீர்மானம் வச்சிருப்பான். அந்த அளவுகோலுக்குள் இந்த மனிதர் நடந்து கொண்டார், அவர்கிட்ட சரக்கு இருந்துச்சு அப்படின்னா பொதுமாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கும். ஏன்னா மறுமையினுடைய அடுத்த கட்டம் ஒட்டுமொத்தமான மனித சமூகமும் எழுப்பப்படுவது. அது வரையிலும் மண்ணறையில் இரு. எந்த ரூபத்தில் இருப்போம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அழிந்து மண்ணோடு மண்ணாகி மக்கி போய் அடுக்கலாக இருக்கலாம். சில நல்லடியார்கள் மண் அவர்களை திங்காது, பிரேதத்தோடு காக்கப்படுவார்கள். எப்படியும் இருக்கலாம். ஒரு மர்மம் நிறைந்த வாழ்வு கபருடைய வாழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கண்ணு கெட்டிய தூரம் அவருடைய கபர் விசாலமாகும். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை இங்கேயே நுகர ஆரம்பித்து விடுவார் சொல்றாங்க. அந்த அளவுகோலுக்குள் வராத மனிதன் அவர் ரிசல்ட் எல்லாமே தவறுதலா இருக்குன்னு சொன்னா அந்த நரகின் தண்டனை தொடங்கப்படும் இடமாக கபர் அமைந்துவிடும். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கணும்? கபருக்கு போயிட்டா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மையத்தை அடக்கிற இடத்துல வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. உங்க சகோதரருக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம ஃபிர் லஹு. அவரை அடக்கும் வரை பெருமானார் ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். சொன்னாங்க, அவனுக்கான கடைசி வாய்ப்பு அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிறான். நம்ம துஆவினால் அவன் மன்னிக்கப்படலாம். ஏன்னா அடக்க செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா மறுமை தொடக்கம். ஒன்று சொர்க்கமா இருக்கலாம், நரகமா இருக்கலாம். சொர்க்கம் நரகத்தினுடைய தொடக்கம் மண்ணறையில் கிடைக்கப்பெறுகிறது. அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, வாழ்க்கையை சரியாக்கிக்கீங்க. எப்படி வாழுகிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள். நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். பிறகு மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் சொல்லுகிறான், எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணைக்கான பயண பாதையே எப்படி இருக்கும்னா, வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. எல்லாரும் நரகத்தை கடந்து தான் போகணும்ங்கறான். இந்த நரகம் என்பது என்ன? நரகத்தினுடைய தண்டனைகள் என்ன? துனியாவுடைய இந்த நெருப்பு கூட வேண்டாம், அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் பிம்பத்தின் வழியே நம்ம உடலில் பட்டால் நம்மளால தாங்க முடியுமா? நேரடி பல்லாயிரம் ஆண்டுகள் அதை மூட்டப்பட்டு அதை உருவாக்கி காரிருள் போல வைத்திருக்கிறான். அடுக்கடுக்கான எச்சரிக்கைகள் குர்ஆன் சொல்லுது. யாரா இருந்தாலும் சரி, நரகத்தை தாண்டிதான் சொர்க்கத்துக்கே போகணும். அதனாலதான் மின்னல் வேகத்தில் சிராத்து முஸ்தகீமை கடக்கக்கூடியவர்கள் உண்டு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியலிட்டு நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. நரகம் நமக்கு வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளை பெருமானார் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நரகத்தினுடைய உஷ்ணம் வேண்டாம். நரகத்தினுடைய கடுமையான வெயில் அடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சின்ன காரணத்தை சொல்லுவாங்க, நரகம் மூச்சு விடுகிறதுங்குவாங்க. அதனுடைய தாக்கம் தான் உலகத்துல வெளிப்படுகிறது. பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் நம்ம அறிவு இன்னும் அவ்வளவு தூரம் எட்டல. ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற சொர்க்கம் நரகம் குறித்த பஷாரத் செய்திகளும் எச்சரிக்கைகளும் குர்ஆன் நெடுகிலும் இருக்கிறது. பெருமானார் ரமலானுடைய கடைசியில சொல்றாங்க, நீங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேளுங்கள். வெறும் துஆவை மட்டும் அல்லாஹ் மாத்தி தலைவர் அன்னார் வாதகில்னி அல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் அப்படி முடிஞ்சிருச்சான்னு சொன்னா, சொர்க்கத்தை கேட்கிறவர் தன்னை சொர்க்கவாதியாக மாற்றிக்கொள்கிற பழக்கங்களுக்கு வரணும். சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க? குர்ஆன் அல்லாஹ் சொல்ற முதல்ல சொர்க்கவாதிகளுடைய பண்பு குர்ஆன் சொல்றது, எங்க பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சலாம் சொல்பவர் தான் சொர்க்கவாதி என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
ஒரு காலம் வரும் சலாம் சொல்வதற்கு கூட நின்று ஆளை பார்த்துட்டு தான் சலாம் சொல்லுவாங்க. நல்லா வந்து ரசூல் சொன்னாங்க. அது நம்மகிட்ட ரொம்ப நிறைய இருக்கு இல்லையா? அந்த சலாம்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த கொஞ்சம் காஸ்ட்லியான சலாமு, அப்புறம் கிண்டலான சலாமு, எகத்தாளமான சலாமு, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு மூமின் அலாமன் அரஃப்த வமல்லம் தாரி, எல்லாருக்கும் சலாம் சொல்வார். அந்த பண்பு சொர்க்கவாதியினுடைய பண்பு. குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் சொர்க்கவாதிகளின் வாழ்வு, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் விவரித்துக் கொண்டே வருகிறார். அதே போல குர்ஆன் நெடுகிலும் நரகவாதிகளுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று நமக்கு எச்சரிக்கை. நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும் என்று வலியுறுத்திய குர்ஆன் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்ட்ட பெருமானார் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடம் எப்பொழுது சொர்க்கத்தை கேட்டாலும் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் என்று பெருமானார் கற்றுத்தந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் நரகத்தில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார். அத்தகைய உயர்ந்த ஒரு பாக்கியம் ரமலானுடைய இறுதி 10 நாட்கள். இனி வரக்கூடிய என்னுடைய வாழ்வில் அந்த வாய்ப்புகள் வருமா என்று நிச்சயமாக யாரும் கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பின் ஒரு கடைசியை நிறைய நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பை ஏற்படுத்தி, அதான் பெருமானார் சொல்றாங்க, சொர்க்கத்தை நான் விவரிப்பதாக இருந்தால் இப்படி விவரிப்பேன், எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, மனித கற்பனைக்கு எட்டாத ஒன்றுதான் சொர்க்கம். அப்புறம் எங்க விளக்கிறது? ஒரு இடத்துல பெருமானார் சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய ஞாபகத்துகளை சொல்றதா இருந்தா சொல்லுவாங்க, வெயில்ல போறவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும் இல்லையா? அந்த மறுமையினுடைய கொடூரத்தில் நிழலை தேடி ஒருவன் சொர்க்கத்தின் வாசலுக்கு வந்துருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு மரத்தினுடைய நிழல் நீங்கள் கணிக்கிற 500 ஆண்டு காலம் அவ்வளவு தூரம். எது எது ஒரு மரத்தினுடைய நிழல். இப்ப சொர்க்கத்தினுடைய நிழலே ஒருவனுக்கு பேரின்பம் சொன்னா அதனுடைய நிஜம், அதனுடைய நதிகள், அதனுடைய ஓடைகள், சஹாபாக்கள் அந்த முழு நம்பிக்கையோடு கேட்கிறாங்க. எப்படிலாம் கேட்கிறாங்க? யா ரசூலுல்லாஹ், பசிக்குமே, சமைக்க வேண்டியது இல்லை, ஆசைப்பட்டது வாய்க்கு முன்னால் வந்து நிற்கும், விதவிதமான உணவுகளை ரப்பல் ஆலமீன் துனியால அதுதானே வாழ்ந்த. சரி நாயகமே, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம்னா கழிவு ஏற்படுமா இல்லையா? சொர்க்கத்தில் கழிவுக்கான வழி கிடையாதுங்கிறார். சாதாரணமா நமக்கு ஏற்படுகிற அசிங்கங்கள், கழிவுகள் கண்ணுல, நாசி வழியே, வாய் வழியே, காது வழியே, இந்த அழுக்குகள் கூட அங்கு வெளிப்படாது. உன் உடம்பில் இருந்து கஸ்தூரி மனம் மட்டுமே வெளிப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுகிற சொர்க்கத்தை நம்பி அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சஹாபிக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பை பெருமானார் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பட்டாடைய மனுஷன் பெருசா நினைக்கிறான், ஆனா என்னுடைய தோழர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கப்படுகிற சொர்க்கத்தினுடைய ஒரு கட்சி, சொர்க்கத்தினுடைய ஒரு கட்சி இங்கு இருக்கிற பெரும் விளைவாய்ந்த பட்டாடையை விட மிகச் சிறந்ததுன்னா, அதனால நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவை விட நிரந்தரம் என்று சொல்லப்பட்ட மறுமையிலே சுவனத்து வாழ்வை அடைவதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. நரகம் என்ற படு பயங்கரமான வேதனை தண்டனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக. இந்த ரமலானுடைய கடைசி நாட்கள்ல மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது துஆ செய்வதற்கான பெரும் வாய்ப்பு இஅ்திகாஃப் இருக்கிறது. ஆண்கள் பள்ளியிலும் பெண்கள் வீடுகளிலே
அது ஒரு சிறந்த இபாதத். அதுல 10 நாட்கள் முழுமையாக இருப்பது அழகான சுன்னத். அவங்களுக்கான சில வரமுறைகள்லாம் இருக்கு. அல்லது சில பேர் ஒரு நாள் இருக்கிற, ஒரு பகல் இருக்கிற, அதுவும் தாராளமாக இஅ்திகாஃப் இருக்கலாம். அப்படி இருப்பதின் வழியே மனமாற்றம் ஏற்பட வேண்டும், குணமாற்றம் ஏற்பட வேண்டும். அதே மாதிரி ஃபித்ர் சதகா, ரமதான் மாசத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சின்ன இபாதத். இன்னைக்கு அதுக்கு ஒரு விலை சொல்றதுன்னா ஒரு 100 ரூபாய் ஃபித்ர் சதகா. முன்கூட்டியே கொடுக்கலாமான்னு சொன்னா முன்கூட்டியே கொடுக்கலாம். அந்த உரிய ஏழைகளிடம்தான் ஒப்படைக்கணும், உரிய ஏழைகளிடம்தான் ஒப்படைக்கணும். நிறைய சகோதரர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன நீங்க இப்படி இப்படி அப்படி யாரையும் நம்ம சொல்றது இல்லை, மார்க்கத்தை தான் சொல்றோம். ஜகாத்தையும் ஃபித்ர் சதகாவையும் நான் கொடுத்துக்கிறேன்னு வாங்கி கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இல்லை. புரிஞ்சா சரி. நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவங்கவுங்க ஏழைகளை தேடி கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் மார்க் இந்த கணக்கை சொல்லுது? ஃபித்ர் சதகா சொன்னா 1 700 அரிசி அல்லது 2 400 கோதுமை அல்லது கோதுமையுடைய விலை ஏன் சொல்லுதுன்னா, உன் ஏழை யாருன்னு நீ பாரு. அந்த ஏழையினுடைய ரமலான் பசி இல்லாம கழியும் இல்லையா? என் குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம், 500 ரூபாய். இந்த 500 ரூபாய்க்கு அந்த குடும்பத்தினுடைய பெருநாள் வறுமை ஒழியுமா? பெருநாள் சொல்லுங்க. அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. நீ பிளக்ஸ் அடிச்சு ஒட்டிட்டு ஃபித்ர் சதகாவை எங்கிட்ட கொடு அப்படின்னு எவனுக்கும் கேட்கிற அதிகாரமும் கிடையாது. மக்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க ஃபித்ர் சதகா செல்லாது, உங்க ஜகாத் செல்லாது. இது மார்க்கம். இது அப்படி நிறைய பாவிகளை நாம உருவாக்கிட்டோம். கேட்டு வர்றாங்க கொடுக்காத. இது மார்க்கம். கொடுக்காத. ஃபித்ர் சதகா உன் ஏழைக்கு போக வேண்டியது, ஜகாத் உன் ஏழைக்கு போக வேண்டியது. இது மார்க்கம். இது நீங்க எப்படி சொல்லலாம், எங்களுக்கு நீ ஏன் பிச்சை எடுக்கிற, நீ ஏன் பிச்சைக்காரனா மாறுற, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீ டொனேஷன் கேளு, இல்லைன்னா பிச்சை கேளு, அதுக்கு வேணா அதிகாரம் இருக்கு. ஜகாத்தை கொடு அப்படின்னு வாங்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இது மார்க்கம். இது நீங்க எந்த ஆளும் சாட்டையும் போய் கேட்டு வாங்க. அப்ப என்ன தெரியுமா, மறுமையில இந்த ஏழைகள் அல்லாஹ்ட்ட புகார் சொல்லுவாங்க, எங்க வயிற்றுல அடிச்சு இவங்க கட்சியை வளர்த்துனாங்க. அவ்வளவுதான். ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஏன் ஏழை யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஏழைக்கு நான் ஃபித்ர் சதகா கொண்டு போய் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும். என் ஏழைக்கான ஜகாத்தை நான் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மார்க்கத்தினுடைய இந்த தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்வதுதான் மார்க்கம். அதான் மஸ்ஜித் இல்லையா? மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வழி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய கடைசி காலங்கள் ஒன்றை மனதில் நினைவு கொள்ளுங்கள், இன்னொரு ரமலான் வாழ்க்கையில வருமா தெரியாது. இன்னொரு நோன்பு இப்படி ஒரு நல்ல வாய்ப்போடு ஆரோக்கியத்தோடு போன வருஷம் இருந்தவங்க பல பேர் மூத்தாயிட்டாங்க. சரி, அடுத்த ரமலான்ல நம்ம அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்கள நோய் முடக்கி இருக்கிறது. மனக்குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம், இப்ப இருக்கிறதா நிஜம். இந்த நகரும் நாட்களை நல்லதாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.